Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டிசைண்டோட இண்டி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டி பேங்க்கை எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்களே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான், ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ஐஃபோனுக்குலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆக்சஸ் கொடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ ஸ்டார்ட் நோ கொடுங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி பெர்மிஷனுக்கு ஓகே கொடுத்து எஸ்எம்எஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்தீங்க, லொக்கேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அப்புறம் எந்த சிம்மு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அது ஃபோனில் தான் இருக்கணும், அது இன்னொரு விஷயம், அவங்க ஃபோனில் தான் இருக்கணும் அந்த சிம்மு. ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எம்பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்பின் வந்து ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பின் வந்து கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருந்தாலும் சரி, சேம் சிம்லராக கொடுக்கறதுனாலும் சரி, எப்படியோ ஒன்று நம்பர் கொடுத்து வச்சுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க அந்த வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குல்ல. அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பேங்க்கை பற்றி இருக்கும், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பேன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். பேன் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ பேன் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவ் ஆகும். ஸோ வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாம் வந்து வந்துடும், நம்மளோட ஜெண்டரு, அப்புறம் நம்மளோட அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் தான் இங்கே வரும். அந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸில் இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆட் நியூ அட்ரஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த அட்ரஸ் கொடுங்க. இது எதுக்காக அப்படின்னா பாஸ்புக்கு, இந்த அக்கௌண்ட் வெல்கம் கிட்டலாம் வரும்ல, அது வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்காண்டி நான் பின்ன ஏடிஎம் கார்டு தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே தான் வரும். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், இமெயில் ஐடி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதனால் இது யாருமே வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், யார் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நாமினி ஆட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ டூ இட் லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இனிஷியல் ஃபண்டிங் வந்து 5000 மேலே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் அக்கௌண்ட்டு, இதே 50000 மேலே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெகா ஸ்டார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஓகேவா? சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 50000 நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். எப்படி பார்த்தாலும் நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது, நம்ம திருப்பி காசு எடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் தானே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு தான், 50000 அங்கே தான் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கலாம். டெபிட் கார்டு நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதை பண்ணணும் அவசியமே கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து 500 ருபீஸ் வச்சு கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துடுச்சு, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்ததாக ஒரு 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட்டப் யூபிஐ, ஸ்டார்ட் விகேவிசி. நான் அந்த விகேவிசி செலக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஃபுல் கேவிசி பண்ணால் தான் நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1 லேக்குக்கு மேலே வந்து வைக்க முடியும். லிமிட்டே கிடையாது, லைஃப் டைமு, ஸோ வேலிடிட்டி எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டடான ஒரு ஆக்சஸ் தான் இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், லார்ஜ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபுல் கேவிசி பண்ணிட வேண்டியது. அப்படியே வீடியோ கால் போட்டு
கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான். நமக்கு வந்து வீடியோ கால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே நமக்கும் வந்து சொல்லிடுவாங்க, நம்ம மெயிலுக்கு வந்து வந்துடும். வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். நமக்கு அது வரைக்கும் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். நமக்கு மெயிலில் வந்துடும், உங்களோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெபிட் கார்டு, பாஸ்புக்கு, செக் புக்கு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட அட்ரஸ்க்கு வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். ஆதாரில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அட்ரஸ்னாலும் சரி, அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.